Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ள பெரிய ரகசியத்தை இன்றைக்கு தியானிப்போம். நாம் பொதுவாகவே இந்த சமூகத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்களுடைய பெயரும் புகழும் நமக்கு வேண்டும் என்று நினைக்கின்றோம். 2 சாமுவேல் 7:9 ஆண்டவர் தாவீதுக்கு பெரிய நாமத்தை கொடுத்திருப்பதை வாசிக்கின்றோம். அவர் தாவீதோடே, நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்று கூறுகிறார். கர்த்தருக்கென்று எதையும் செய்ய ஆயத்தமாயிருக்கிறவர்களின் இருதயத்தை அவர் கனம் பண்ணி அவர்கள் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார். தாவீது ஆண்டவர் மீது வைராக்கியம் கொண்டவனாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்காக எதையும் செய்ய ஆயத்தமாயிருந்தான். உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும் என்று கூறுகிறான். சங்கீதம் புஸ்தகத்தில் அநேக இடங்களில் நான் உமது அடியேன் என்று குறிப்பிடுகிறான். ஆகையால் தான் தேவன் தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று கூறுகிறார். ஆம், இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் தாவீதின் பெயர் தாவீது ராஜா என்ற கனத்துடன் குறிக்கப்படும்படி கர்த்தர் அவனுடைய நாமத்தை கனப்படுத்தினார். தாவீதின் நாமத்தை போல் ஒரு மிகச்சிறந்த நாமத்தை ஆண்டவர் உங்களுக்கும் கொடுக்க ஆவலுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. இந்த உயர்ந்த நாமத்தையுடைய தேவனை நீங்களும் மகிமைப்படுத்துவீர்களா? நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று கூறியிருக்கிறார். தாவீதை போல அவர் உங்கள் நாமத்தையும் பூமி எங்கும் பிரஸ்தாபப்படுத்துவார். இன்றைக்கு ஆண்டவர் இதை உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். அவர் உங்களை பிரபுக்களோடு உட்கார செய்து உங்கள் பெயரை வரலாற்று பக்கங்களில் இடம்பெறச் செய்வார். இன்றைய வசனத்தில் தேவ நாமம் மகிமைப்படுவதற்கு தேவன் தாமே காரணமாக இருப்பார் என்பதை நாம் காண்கிறோம். ஆம், தம்முடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வர தேவன் உங்களுக்கு உதவுவார். எந்தெந்த வழிகளில் நீங்கள் அவருடைய நாமத்தை கனப்படுத்தலாம்? அவர் நமக்கு செய்கிற காரியங்களின் மூலமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது ஒரு வழி. ஆம், தேவன் உங்களுக்காக எவ்வாறு பெரிய காரியங்களை செய்தார் என்பதை அனைவருக்கும் முன்பாக அறிவித்து தேவனுடைய அற்புதங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவது. அதன் மூலம் அந்த இடத்தில் தேவ நாமம் உயர்த்தப்படும். இரண்டாவதாக, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் எதையாவது தியாகம் செய்தல். உங்கள் உறவுகளாகிய உங்கள்
உங்கள் சகோதரிகள் அல்லது சகோதரர்களுக்காக அல்லது அண்டை வீட்டாரை மகிழ்விப்பதற்காக நீங்கள் எதையாவது தியாகம் செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் தேவன் கனம் பண்ணப்படுவார். ஆம், நீங்கள் கர்த்தரிடத்தில், கர்த்தாவே, உமது மகிமைக்காக நான் இதை செய்கிறேன் என்று கூறும்போது, நான் செய்யும் அனைத்தையும் உமது மகிமைக்காக மட்டுமே செய்வேன், உம்மை மகிமைப்படுத்த மட்டுமே நான் என் வாழ்க்கையை வாழ்வேன் என்று சொல்லுங்கள். அவருடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுப்பதால் தேவநாமம் மகிமைப்படுகிறது. தேவன் மகிழ்ச்சி அடைவார். நீங்கள் அவரை மகிமைப்படுத்தும் அந்த இடத்திலே அவர் உங்களை ஆசிர்வதிப்பார். எந்த பகுதியில் நீங்கள் அவரிடம் சரணடைந்தீர்களோ அந்த துறையின் மீது தேவன் தமது ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். எந்த தீர்மானத்தில் நீங்கள் தேவனை கௌரவித்தீர்களோ அதே தீர்மானத்தில் அவர் உங்களை கனம் பண்ணுவார். அவர் உங்கள் நாமத்தை உயர்த்துவார். தேவனுடைய வெகுமதி மிகவும் விசேஷித்தது. அவருடைய நாமத்தை கனப்படுத்தவும் அதன் பின் வரும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கவும் உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலம் என்னோடு பேசுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத வல்லமையை என் வாழ்விலும் அனுபவித்திட உதவியருளும். ஆபத்து காலத்திலே அவரை நோக்கி கூப்பிடவும் விடுதலை பெற்று அவருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தவும் கிருபையளித்தருளும். இந்த வல்லமையுள்ள மகத்துவமுள்ள நாமத்தை பற்றி அறிந்திடாத ஜனங்களை சந்தித்து அறிவிக்க உமது ஆசீர்வாதத்தை என் மேல் பொழிந்தருளும். உம்மை கனம் பண்ண எனக்கு கற்றுத்தாரும். உமது நாமம் என் மூலம் மகிமைப்படட்டும். உமது விருப்பத்தை நிறைவேற்றும். உமது சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு பலன் தாரும். அதன் மூலம் உமது நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய வல்லமையான நாமங்களை பயன்படுத்தி அதிகாரத்துடன் ஜெபிப்பதற்கு எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நான் அவநம்பிக்கை அடைந்து விடாமல் உம்மேல் நோக்கமாயிருக்கவும் எப்போதும் உம்மை முழுமையாக நம்புவதற்கும் உதவி செய்யும். என்னை ஆவிக்குரிய விதத்தில் பலப்படுத்தும். எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய மகத்துவமான நாமங்களையும் உம் வார்த்தையையும் ஞாபகப்படுத்தி பயன்படுத்தி வெற்றி சிறக்கும் வண்ணம் அவற்றை என் இருதயத்திற்குள் வைத்துக்கொள்ள உதவும். உம்முடைய ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் கொண்டதாகையால் வரும் நாட்களில் உம்முடைய அற்புதங்களை நான் அனுபவித்து மகிழும்படி என் மேல் இரக்கமாய் இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.